முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கை போட்டிருக்கும் நிலையில் அது குறித்து நீதிமன்றம் பரபரப்பான உண்மைகளை வெளியிட்டிருக்காங்க. அமைச்சர் பொன்முடி தரப்பிலிருந்து எந்த மாதிரியெல்லாம் வழக்கு போட்டிருக்காங்க, அந்த வழக்கிலிருந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைச்சர் பொன்முடி அவர்கள் நல்லவர், வல்லவர். அமைச்சர் பொன்முடி அவர்கள் எந்த ஒரு தவறும் செய்யல. அவர் மீது பொய்யான முறையில் குற்றங்களை முன்வச்சு விடுதலையை ரத்து செஞ்சு அவருக்கு அதிரடியாக தீர்ப்பு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அதனை எதிர்த்து தான் இப்போ நாங்கள் மேல்முறையீடு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் எங்களுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்கும் என திமுக வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள் தற்பொழுது அந்த வழக்கில் சொல்லியிருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் நீங்கள் அவர் நல்லவர் வல்லவர் என்றதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, அதை நாங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ நீங்கள் உங்கள் மேலே எந்த தவறும் இல்லை என்றால் நீங்கள் அதுக்கான சரியான எவிடன்ஸை நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுங்க என உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் சரமாரியாக சொல்லியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து இளங்கோ அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியிடம் கேட்கிற கேள்விகள் வேற மாதிரி இருக்கு. நீதிபதியே நீங்கள் எதிர்த்து பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு மக்களே. ஏன்னா அமைச்சர் பொன்முடியின் வழக்கு ரொம்ப காலமாக போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு வேலூர் நீதிமன்றம் அவருக்கு விடுதலை கொடுத்துச்சு. அந்த விடுதலை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாட்களில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இழுத்துட்டு போன வழக்கை 2 நாளில் முடித்தார் அமைச்சர் பொன்முடி அவர்கள். அதன் அடிப்படையில் அந்த சந்தேகத்தில் தான் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தானாக முன் இந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ணார். விசாரணை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் அவர்கள் வெற்றிகரமாக அந்த வழக்கை முடிச்சு வச்சார். வெற்றியுடன் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு சிறை தண்டனை கொடுத்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 50 லட்சம் ரூபாய் அபராதம். அவருக்கு மட்டும் இல்லாமல் அவரது மனைவிக்குமே இந்த வழக்கு பொருந்தும் என அதிரடியாக தீர்ப்பு கொடுத்தாங்க. அதனை எதிர்த்து தான் இப்போ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வழக்கில் பொன்முடி அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் அடுத்த கட்ட விசாரணையாக இருக்கு. இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக இவங்க தரப்புல இருந்து சரியான எவிடன்ஸ் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணால் மட்டுமே தான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வழக்கு தள்ளி போயிட்டே தான் இருக்கும். அமைச்சர் பொன்முடி அவர்கள் சிறை தண்டனை சிறையில் இருந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அமைச்சர் பொன்முடியும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் தற்பொழுது பக்கத்து அறையில் அவருக்கு ரெடி பண்ணியிருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. கூடிய விரைவில் இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கிறது. அந்த 10 நாட்கள் முடிந்த பிறகு அமைச்சர் பொன்முடி அவர்களை கீழமை நீதிமன்றம் அவரை கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையுமே காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கும் என உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் தக்க பதிலடியோடு அடுத்த கட்ட மூவாக சிறைக்கு செல்வதில் எந்த மாற்றம் இல்லை. அவரது மனைவியும் செல்ல போகிறாங்க. இதுக்கு என்ன முடிவு கிடைக்க போகுது, எப்படி அமைச்சர் பொன்முடி அவர்கள் இதிலிருந்து தப்பிக்க போகிறாருன்னு தெரியல. அவர் மட்டும் உள்ளே போயிருந்தால் பிரச்சனை இல்லை, அவரது மனைவியும் சேர்ந்து தான் இப்போ சிறைக்கு செல்ல போகிறாங்க. அதனைத் தொடர்ந்து அவரது மகன் கௌதம் சிகாமணி அவர்கள் மீதும் அமலாக்கத்துறை தற்பொழுது வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்குக்கான விசாரணையும் நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் திடீரென அவருடைய வழக்கு ஜனவரி 24ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாததுக்கான காரணம் என்ன, ஏன் ஆஜராகல, நீதிமன்றம் சொல்லி அந்த நீதிமன்றத்தினுடைய இதை அவமதிப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்றதுக்காக அவர் மீது இன்னும் நிறைய விசாரணை வைக்க வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து அவர் வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் வச்சுட்டே தான் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, எப்படி இந்த வழக்கிலிருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க. அமைச்சர் பொன்முடி அவர்களும் ஆகட்டும், அவரது மனைவி, அவரது மகன் கௌதம் சிகாமணி ஆகட்டும், எப்படி இதிலிருந்து வெளியே வர போகிறாங்கன்னு தெரியல. தற்பொழுது அவர் குடும்பத்தோடு மாற்றி இருப்பது மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மக்களை இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.